வரி வசூல் செய்கின்றவர்களுக்கு தலைவரும் மற்றும் பணக்காரருமாயிருந்த சக்கேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷர் இருந்தார். அவர் இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். ஆனால் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசுவை அவரால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் சக்கேயு குள்ளமாக இருந்தார். எனவே சக்கேயு இயேசு இந்த வழியில்தான் வருவார் என்று தெரிந்து கொண்டு அங்கு இருந்த ஒரு காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொண்டார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து, சக்கேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சக்கேயு வேகமாக இறங்கி வந்து இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்றார். இதை கண்ட எல்லோரும், இவர் பாவியின் வீட்டில் தங்கப் போகிறாரே என்று முணுமுணுத்தார்கள். உடனே சக்கேயு எழுந்து, ஆண்டவரே, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடமாவது எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் 4 மடங்காய் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார். இயேசு சக்கேயுவை பார்த்து, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகன்தானே. இழந்து போனதை தேடி மீட்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார் என்றார். லூக்கா எழுதின நற்செய்தி 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய.